ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சோல் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எம்பரர் ஆஃப் சோலோ பிளே கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போறோம். யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு வேற லெவல் மன்வா. போக போக செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப அப்படியே புல்காஸ் மவுண்டன்ல நிறைய பேர் இருக்காங்கன்னு ஹிராக்கன் பார்த்துக்கிட்டு, கண்டிப்பா இந்நேரத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்த மெயின் குவெஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு. அதனால நான் சீக்கிரமா மாகவும் போய் மீட் பண்ணணும். அப்படியே மரம் விட்டு மரம் ஜம்ப் அடிச்சுக்கிட்டு போறான். அப்போ அவன் முன்னாடி 3 பேர் வரானுங்க. மரத்துல ஜம்ப் அடிச்சுக்கிட்டு ஸ்பீடா வரானுங்க. அவனுங்களை பார்த்துட்டு இவனுங்க ட்ரெஸ்ஸ பாக்குறதுக்கு முன்னாடி வந்தவங்க மாதிரியே இருக்கேன்னு பாக்குறான். இவனுங்க பழி வாங்கறதுக்கு வந்துகிட்டு இருக்கானுங்களான்னு நினைக்கிறான். அடைச்சு கடுப்பா இருக்கே, அட்டாக் பண்றீங்கன்னா மொத்தமா வாங்கடா, என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கடான்னு சொல்றான். ஹிரக்கனை தாண்டி ஓடுறானுங்க. எங்களை காப்பாத்துங்கன்னு கத்துறானுங்க. என்னடா நான் என்னடா பண்ணேன்னு பாக்குறான். ஹிரக்கன் பின்னாடி இருந்து அட்டாக் வருது. அப்படியே அவங்கள போய் அட்டாக் பண்ணி காலி பண்ணிடுறாங்க. என்னடா நடக்குதுன்னு ஹிரக்கன் யாருடான்னு திரும்பி பாக்குறான். உன் எதிர்கிட்டயே என்னை விட்டுடுங்கன்னு கெஞ்சிரியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அப்ப ஹிரக்கன் அங்க நடக்கிறதெல்லாம் மரத்துல இருந்து பாத்துக்கிட்டு யாருடா அதுன்னு பாக்குறான். பார்த்துட்டு இவங்க தண்டர் ஹேண்ட் கில்டுல பாக்குறான். அப்ப ஹவி ஹே நீ தானே ஹவ் மாஸ்க்னு கேக்குறா. ஹவி தண்டர் கில்டோட ரேங்க் 2. இவளோட நிக் நேம் வெரி நாய். இவன் சிரிக்கு ரொம்பவே லாயலா இருப்பா. சிரி சொன்னா போதும் அகல பாதலத்துக்கும் போகுவா. கூட இருக்கவன் ஹேட்ச், தண்டர் ஹண்டர்ஸோட ரேங்க் 3. இவனோட நிக் நேம் ஏவுகணை. இவன் ஒரு ஜீனியஸ் மேஜ். அவனோட டார்கெட் விடவே மாட்டான். இவங்க தான் என்னோட பாஸ்ட் லைஃப்ல ரொம்பவே தலைவலியா இருந்தாங்க. இந்த வாட்டியுமா மீண்டும் மீண்டுமா? சரி, இவனுங்க ஹாவ் மாஸ்க தேடுறானுங்க. கண்டிப்பா அவனுங்க கில்டுல ஜாயின் பண்ண சொல்றதுக்காக தான் இருக்கும். இவனுங்களை என்னால கொல்ல முடிஞ்சதுன்னா கண்டிப்பா கொன்னுடுவேன். ஆனா இப்போதைக்கு முடியாதே, வேற வழியே இல்ல நினைச்சுக்கிட்டு அப்படியே மரத்து மேல இருந்து இறங்கிட்டு, என்னது ஹாவ் மாஸ்கா, யார் இதுன்னு அப்படியே மண்டைய புரண்டிக்கிட்டு கேக்குறாரு பயப்புள்ள. அவனுங்களுக்கு எவிடன்ஸே இல்ல நான் தான் ஹாவ் மாஸ்க்னு. அதனால நான் ஹாவ் மாஸ்க் இல்லாத மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு பயப்புள்ள பிளான பாத்தீங்களா? மூக்குக்குள்ள கைய வச்சுக்கிட்டு என்ன ஒரு பிளானு, என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஹவி அப்படியே ஹிராக்கன் கிட்ட க்ளோஸ் அப்ல பார்த்து, பொய் சொல்ற நீ, உனக்கு எப்படி ஹாவ் மாஸ்க் தெரியாம இருக்கும்? நீ புல்காஸ் மவுண்டன் ஏரியாக்குள்ள இருந்துகிட்டே சொல்ற. அதுவும் அவனுக்கு 20 மில்லியன்ஸ் வியூவர் இருக்காங்க. இது கேட்க ரொம்பவே சந்தேகமா இருக்கே. அதுவும் மட்டும் இல்லாம நீ போட்டுக்கிட்டு இருக்கியே உன் தலையில இருக்க ஹுட், அது பார்க்க ஹாவ் மாஸ்க் மாதிரியே இருக்கே. நீ நிஜமாலேயே ஹாவ் மாஸ்க் இல்லையான்னு கேக்குறா. ஆஹா, யாருடா இவன் ஹிராக்கன் நினைக்கிறான். போத நிறுத்து, அது ப்ராப்ளம் இல்ல. ப்ராப்ளம் என்னன்னா நீ தான் முட்டாளன்னு ஹேட்ச் கத்துறான். ஃபர்ஸ்ட் நீ தங்கி இருந்த ஹோட்டலை உடைச்ச, அதுக்கப்புறம் சந்தேகன் பேர்ல எல்லாரையும் காலி பண்ண. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி நீ சரி பண்ண போற? எல்லாத்துக்கும் நம்ம கில்ட பத்தி தெரியும். அதனால நீ எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க முடியாது. ஹிராக்கன் நடுவுல, ஆஹா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, நடத்துங்கடா, சீக்கிரமா ஒழுங்கா மன்னிப்பு கேளு, நம்ம கில்டோட மரியாதைய போறதுக்குள்ள. டே முட்டாள், நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்னு கத்துறா. ஹிராக்கன் அவங்கள ஆர்கியூ பண்றத பார்த்துட்டு, இவனுங்க எப்பவுமே இப்படிதானா, நான் இதை எதிர்பார்க்கலடான்னு பாக்குறான். சரி சரி அழுகாத, சாரி, இப்போ உனக்கு சந்தோஷமான்னு கேக்குறான். என்ன சிம்ரன், இந்த ஆட்டிடியூட் எங்க இருந்து வந்துச்சு உனக்கு? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன், பிளீஸ் மன்னிச்சிடுங்கன்னு சொல்றான். ஓகேன்னு சொல்லிட்டு நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சுண்டான்னு நினைக்கும் போது ஹிராக்கன் மூஞ்சிக்கிட்ட ஒரு பஞ்சு வருது. என்னன்னு ஷாக்கா பாக்குறான். ஒரே குத்து குத்துறா ஹிராக்கன் மூஞ்சிலே ஹவி. அப்படியே பறந்து போய் விழுறான். அடி பாவி, என்னடி பண்ற? எதுக்கு இப்ப அவனை அடிச்ச? நீ நிஜமாலே வெறி பிடிச்ச நாயாயிட்ட. இவ்வளவு நாள் நிக் நேம்ல சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டியேடின்னு கத்துறான் ஹேட்சி. இல்ல, நான் அவன் தப்பிப்பான்னு நினைச்சேன் அதான்னு சொல்றா. ஒரு அப்பாவி யூசரை அடிச்சிட்டீங்களே, அதுவும் அவன் அசந்த நேரத்துல. நிஜமாலே உங்க எல்லாரையும் ஆச்சி. ஆஹா, கிளம்பிட்டாண்டான்னு பாக்குறான். ஹவி, என்னடா பாக்குற?
கன்னத்துல கொழுக்கட்டையோட உங்க எல்லாரையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்டா தண்டர் ஹண்டர் கில்டு மேல. ஃபர்ஸ்ட் நான் கம்யூனிட்டி போஸ்ட் ஓபன் பண்ணி தண்டர் ஹண்டர் கில்டு மேல ரொம்பவே மோசம் கில்டுன்னு சொல்றேன். இவனுங்க எல்லாம் நியூவா வந்திருக்க கத்துக்குட்டி எல்லாம் ஜாலிக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்டான்னு சொல்றான். ஐயா ராசா வேண்டாம், எங்களை மன்னிச்சிடுங்க, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, அதுக்கு பதில் இந்தாங்க இத வச்சுக்கோங்கன்னு கோல்டு தரான். அடிச்சதுக்கு லஞ்சமா? 1000 கோல்டா? சரி இருக்கட்டும், இந்த வாட்டி விடுறேன்னு சொல்றான். ரொம்பவே நன்றி ஐயான்னு ஹாச்சி சொல்றான். நீ நிஜமாலே என்னைய கொன்னுகிட்டு இருக்க, ஒழுங்கா வா இங்க இருந்து போலாம், தாயே வந்து தொலைன்னு கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறான். ஹிராக்கன் அப்படியே கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டு, எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு, ஆனா இப்போதைக்கு என்னால இததான் பண்ண முடியும், அவனுங்களை வெறுப்பு ஏத்த கூடாது, நான் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறான். நீ ஏன் எங்க போனாலும் பிரச்சனையே பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு புரியுதா இல்லையா? நம்ம கில்டு வந்து ரொம்பவே பெரிய கில்டு, அதனால நம்ம கரெக்டா நடந்துக்கணும்னு சொல்றான். அதுக்கு அவ, சாதாரணமா யாருன்னா அடிக்க வந்தா நம்ம தப்பிக்க தானே பாப்போம். ஓ இப்ப நீ என்ன சொல்ல வர? தப்பிக்காதது அவன் ஃபால்ட்டுன்னு சொல்ல வரியான்னு கத்துறான். இல்ல அது இல்ல, நான் அவன் அடிக்கும் போகும்போது அவன் பார்க்க ரொம்பவே கடுப்புல இருந்தான், அது ரொம்பவே சந்தேகமா இருக்கு. அம்மா தாயே உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன், இதுக்கு மேல எதுவும் பண்ணாத தெய்வமேன்னு சொல்றான். டேய் வாய மூடு, நான் என்ன பண்ணணும் நீ சொல்லாத, முடியல, இவன் என் ஆயுசே குறைக்கிறாளேன்னு கத்துறான். இப்ப ஹிராக்கன் பியரோட ஹார்மர் எடுத்துக்கிட்டு வந்துட்டு மாவுங்கிட்ட குடுத்துட்டான். கண்டிப்பா இது ஏதோ வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு, ரொம்பவே நன்றி, நீ இல்லனா ஏதோ பெருசா நடந்திருக்கும், ஆனா உனக்கு ஒன்னும் ஆகலையேன்னு கேக்குறாரு. கண்டிப்பா சொல்லிட்டு சீக்கிரமா பண்ணியா, இல்லனா டாப் 30 கில்டு வந்து என்கிட்ட கேட்சப் ஆயிடும். சரி ஏதோ ஒண்ணுன்னு ஒரு புதையல் பெட்டியை தராரு, இந்தா இதுல இருந்து ஒன்னு சூஸ் பண்ணுன்னு சொல்றாரு. இது வந்து ஹிராக்கன் பாக்குறான், இது எல்லாம் மான்ஸ்டர் டஞ்சனோட மேப்ஸ், நான் புல்கஸ் மவுண்டெயின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உருவாக்கின மேப்ஸ்ன்னு சொல்றாரு. அப்போனா இது எல்லாமே ட்ரெஷர் மேப்ஸ் ஆச்சே, இது ட்ரெஷர் எங்க இருக்கும்னு மார்க் பண்ணிருக்குமே, ஹிடன் டஞ்சன் எங்க இருக்கும்னு மார்க் பண்ணிருக்குமே, நிறைய ரிவார்டு கிடைக்குமே, ஆஹா நான் ஆசையா எடுக்க போறான். அப்போ மாவுங்க வந்து, அதுக்கு பதில் நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும்னு சொல்றாரு. கொய்யால அதானே தெரியுமே, அப்படியே நீ ஃப்ரீயா கொடுத்துட்டாலும் ஹார்மர் மான்ஸ்டர் வந்து புல்காஸ் மவுண்டைன் தாண்டி மத்த இடத்துக்கும் அப்பியர் ஆகுது, அதனால மத்த இடத்துலயும் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்னு சொல்றாரு. மேப்பை எடுத்துக்கிட்டு அது எந்த இடம்னு கேக்குறான். பருங் ஃபாரஸ்ட்னு சொல்றாரு. டே யாருடா நீ? முடியலையே. அப்ப அவரு என்னப்பா எதா பிரச்சனையான்னு கேக்குறாரு. இல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லவே இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து, போச்சே பருங் ஃபாரஸ்ட், அது லெவல் 90 ஏரியா வச்சே, அப்பன்னா நான் போற வழியிலேயே லெவலப் ஆகணும். பயப்புள்ள மும்பரமா திங்க் பண்ணிட்டு, இப்போதைக்கு பர்ஃபெக்ட் ஹண்டிங் கிரவுண்ட் எனக்கு ஏத்த மாதிரி பார்த்தா சுறா பள்ளத்தாக்கு தான், அங்கதான் லெவல் 75 டீமன் ஷிப்பர்ஸ் இருக்கும். சரி நான் ஆல்ரெடி பியர் வாரியரை காலி பண்ணிட்டேன், அதனால அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்க மாட்டான், அசால்ட்டா அடிச்சு தூக்கிடுவோம். சரி சீக்கிரமா போய் லெவலப் பண்ணுவோன்னு பயப்புல ஜாலியா போறாரு. போயிட்டு இருக்கும்போது அங்க யாரையோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். இவன் வந்து இங்க என்னடா பண்றான்னு பாக்குறான். யாருன்னு பார்த்தா கில்லர் செஃப். கில்லர் ஹிராக்கனை பார்த்துட்டு நீ வந்துன்னு சொல்றான். இப்ப ஹேட்ச காட்டுறாங்க. ஹேட்ச அழுதுகிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மிஸ் சிரி என்னைய காப்பாத்துங்க, என்னால இவளை தாங்கிக்க முடியல. டே என்னடா சொன்ன, என் கையாலே நீ சாகணுமான்னு கத்துறா. சிரி அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, ஹேட்ச் அப்புறம் ஹவி உங்க 2 பேருக்கும் ரொம்பவே நன்றி. ஹேட்ச் மூக்க தேய்ச்சிக்கிட்டு, நான் இத சொல்லணுமேன்னு சொல்லல, ஆக்சுவலி ரெட்புல் வந்து சுறா பள்ளத்தாக்க கைப்பற்றிட்டாங்க, நம்ம மெயின் குவெஸ்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும், ஆனா நம்ம ஒருத்தனை தேடிட்டு இருக்கோம் நம்ம கில்டுல ஜாயின் பண்ண சொல்லி, அதுவும் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்றவன. அவன் சொன்னது எல்லாம் கேட்டுட்டு சிரி யோசிக்கிறா. சரி நீங்க ஹாவ் மாஸ்க தேடத்தை நிறுத்துங்க, நம்ம மெயின் குவெஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்ற. ரொம்பவே நன்றி சிரின்னு பயப்புல அழுதுகிட்டே சொல்றான். எப்படியோ தப்பிச்சுட்டான்னு. அப்படியே பேசி முடிச்சிட்டு சிரி அப்படியே சாஞ்சிக்கிட்டு, பலசாலிங்க 2 பேருமே கண்டிப்பா சந்திப்பாங்க, அதையும் பாப்போம். ஹாவ் மாஸ்க் எவ்வளவு நேரம் தான் நீ என்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டே இருக்க போறேன்னு. இப்ப அப்படியே டீமன் கோட் லெவல் 75 ஒரே வெட்டுல நம்ம எலும்பு கூட மண்டியம் காலி பண்ணிடுறான். ஹிராக்கன் அப்படியே லெவலப் ஆகுறான். ஒரு வழியா லெவல் 62. நல்ல வேலை போயிட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி போச்சுன்னா நான் சீக்கிரமா பருங் ஃபாரஸ்டுக்கு போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அப்ப அங்க இருக்கவன் வேடிக்கை பார்த்துட்டு அது ஒருவேளை ஹாவ் மாஸ்கா இருக்குமான்னு எக்ஸைட்டா பாக்குறான். டேய் அது ஹாவ் மாஸ்க் தாண்டான்னு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறானுங்க. அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு உம்மான்னு குடுக்கறானுங்க. ஹாவ் மாஸ்க் என்னைய பாரு, ஹாவ் மாஸ்க் உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் உங்களோட பெரிய ஃபேன், ஐ லவ் யூ ஹாவ் மாஸ்க்னு போட்டோ எடுக்கிறானுங்க. எல்லா வேலையும் பாக்குறானுங்க. ஹிரக்கன் டேய் என்னடா பண்றீங்கன்னு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். தலை தெறிக்க எலும்பு கூட மண்டியானுங்க. எஜமா ஓடுங்கன்னு சீக்கிரமா ஓட்டுறானுங்க. ஹாவ் மாஸ்க் எங்க போறீங்கன்னு அவனுங்க கத்துறானுங்க. டேய் மரியாதையா ஓடி போயிடுங்கடா, நான் அவன் இல்லடான்னு. ஹாவ் மாஸ்க் எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு கத்துறான். ஓடு ராஜான்னு ஓடுறான். இந்த சிச்சுவேஷனுக்கு நான் எப்படி வந்தேன்னு நீங்க கேட்கணும். அது எப்படி ஆரம்பிச்சுதுன்னா ஒரு பிளாஷ்பேக் பார்த்துட்டு வருவோம் வாங்க. நான் அப்லோட் பண்ண பியர் வீடியோ செம்மையா ஹிட் ஆயிடுச்சு. 3 மில்லியன் வியூஸ் போச்சு. அதனால நான் எங்க போனாலும் சுத்தி ஒரே கூட்டம் இருக்கு ஃபேன்ஸின் பேர்ல. என்னால ஹண்டிங்கே பண்ண முடியல. எங்க போனாலும் சுத்தி வளைச்சிடுறானுங்க. அங்க இருந்து இதே மாதிரி தப்பிச்சு ஓடி வர வேண்டியதா இருக்கு. எலும்பு கூட மண்டியனுங்களா, நம்ம இப்ப பிளான சேஞ்ச் பண்ண போறோம். நம்ம இப்போ உடனே சுறா பள்ளத்தாக்குக்கு போறோம். அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் ஹை லெவல், அதனால கண்டிப்பா அங்க ரொம்ப ஆளுங்க வரமாட்டானுங்க. அப்பதான் பையப்புள்ள கில்லர் சேஃபா பாக்குறான். இது அவன்ல அடிடா தம்பி பிரேக்குன்னு அடிக்கிறான். கில்லர் பார்த்துட்டு ஹோ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு சிரிக்கிறான். டேய் நீயும் ஏண்டா இங்க வர முடியலடா, ஒரு மனுஷன் கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடியா இருக்கே, முடியலையடான்னு மனசுக்குள்ளேயே கதறான். கில்லர் செஃப் முதுகுலயே ஒரு தட்டு தட்டி, டேய் நீ அந்த பிகினர் வில்லேஜ்ல இருந்தவன் தானே, உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு அசிங்கப்பட்டேன்னு, நீ ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போன. ஆனா நீ ரொம்பவே ஃபாஸ்டா டெவலப் ஆகுற. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடிதான் பிகினர் வில்லேஜ்ல பார்த்த, ஆனா நீ ஆல்ரெடி சுறா பள்ளத்தாக்குக்கே இருக்கியேன்னு கேக்குறான். அது சரி நீங்க என்ன பண்றீங்க, உங்களை மாதிரி ரேங்கர் இங்க என்ன வேலை இருக்குன்னு கேக்குறான். கில்லர் செஃப் ரொம்பவே ஆர்வமா, ஓ நீ கேள்விப்படலையா, ரெட்புல் நேத்தே இந்த சுறா பள்ளத்தாக்க கைப்பற்றிட்டோம். இங்க பேஸ் மெயின் குவெஸ்ட் பக்கத்திலே இருந்ததுனால நல்லா இருக்கும்னு நினைச்சோம், அதான் கைப்பற்றிட்டோம். ஹிரக்கன் அவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, ஓ அப்ப இவனுங்களும் மெயின் குவெஸ்ட் தான் பண்றானுங்களான்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, நான் இங்க வந்தேன்னா ஹாவ் மாஸ்க கண்டுபிடிப்பல ஹாப்பியா சொல்றாரு கில்லர் செஃப். அத கேட்ட ஹிரக்கன் ஷாக் ஆகுறான். ஆஹா போச்சே, பின்னாடியே எலும்பு கொண்டு பண்ணியானுங்க, எஜமா மாட்டிப்பாருன்னு ஷாக்கா பாக்குறானுங்க. நீ அவனோட பியர் வீடியோ பாத்தியா, நான் கேள்விப்பட்ட அவன் இந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்கானா. நான் அவனோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன், அதனாலதான் நான் இங்க வந்தேன். நீ என்ன நினைக்கிற, அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கான்னு கேக்குறான். ஹிரக்கன் எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம். டே எங்கடா ஓடுற, நீயும் வரிய அவனை கண்டுபிடிக்கலான்னு கேக்குறான். ஐயா என்னைய மன்னிச்சிடுங்க, அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு ஓடுறான். பின்னாடியே எலும்பு குடும்பண்டியனுங்களும் ஓடுறானுங்க. அப்படியே ஓடி ஒரு வழியா ஒரு இடத்துல மூச்சு வாங்கிட்டு நினைக்கிறான். எதுக்குடா எனக்குனே வரீங்க, என்னை எதுக்குடா பிடிக்க வரீங்க, ஃபர்ஸ்ட் அந்த சிரி, இப்ப கில்லர் செஃபா, டாப் 30 கில்டு எங்கேயே நீ தேடி வந்துகிட்டே இருக்கீங்க. இது என்னடா நாயும், இதே மாதிரி போச்சுன்னா என்னால லெவலப் ஒழுங்கா பண்ண முடியாது. ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கான். மண்டையனுங்க எஜமா ரொம்பவே பாவம்னு பாத்துக்கிட்டு இருக்குங்க. வெயிட் பண்ண, நான் மறந்தே போயிட்டேன். மாவங்கிட்ட இருந்து கிடைச்ச மேப், அப்படியே மேப் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ரேர் டஞ்சன் இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். ஆமா அது இங்க தான் இருக்குன்னு போறான் அந்த ரேர் டஞ்சன் இடத்துக்கு. நார்மலா இந்த ரேர் டஞ்சன் யாரும் போக முடியாத இடத்துல தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி இடம் அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கு அந்த பிளேஸ். இது அவ்வளோ ஈஸியா இருக்காது, ஆனா ரிஸ்க் எடுத்தாதான் நல்ல ரிவார்டு எல்லாம் கிடைக்கும். அப்படியே ஹிரக்கன் மூச்சை நல்லா இழுத்து தம் கட்டிக்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சு உள்ள நீந்திக்கிட்டு போறான். பின்னாடி எலும்பு கூட மண்டியனுங்களும் நீந்திக்கிட்டு போறானுங்க. நான் மேப்ல பார்த்தது கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ஹிடன் டஞ்சன் இங்கதான் இருக்கணும். நான் கரெக்டான டைமுக்குள்ள போயிடணும்னு யோசிச்சுக்கிட்டே நீந்திக்கிட்டு போறான். மூச்சை தம் கட்டிக்கிட்டு இருக்க டைம் போயிட்டு இருக்கு. நீந்திக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது ஒரு வழியா வெளிச்சம் தெரியுது. அங்கதான் போறான். 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு டைமிங்கு. எப்படியாவது நான் டைமுக்குள்ள போயிடணும், இன்னும் 1 செகண்ட் தான், ஜஸ்ட் மிஸ்ல வந்துட்டான். மூச்சு இழுத்து விடுறான். நீங்க இப்ப ஹிடன் டஞ்சனுக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க. உங்களுக்கு தி ஒன் ஹூ அன்கவர் தி சீக்ரெட் டைட்டில் கிடைக்குது. அப்புறம் டஞ்சன்
டஞ்சன் எக்ஸ்ப்ளோர் டைட்டில் கிடைக்குது. அந்த இடத்த பார்த்துட்டு வாவுன்னு பாக்குறான். எனக்கு தெரியும் யாராவது என்னைய தொந்தரவு பண்றாங்கன்னா அவங்க கண்டுபிடிக்காத இடத்துக்கு போகணும்னு. அப்படியே தண்ணியில இருந்து வெளியே வரான். மண்டியனுங்களும் அப்படியே வரானுங்க. எனக்கு ஆர்வமா இருக்கு இங்க என்ன மான்ஸ்டர் வரும்னு. ஏன்னா இது ஹிடன் டஞ்சன் ஆச்சே, கண்டிப்பா ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் தான் வரும். ஹிரக்கன் போறான், பின்னாடியே மண்டியனுங்க போறானுங்க. அங்க ஏதோ கிரீன் கலர்ல பாக்குது. ஹிரக்கன் போயிட்டு இருக்கும் போது ஒரு சவுண்ட் வருது. அப்படியே அவன் முன்னாடி ஒரு மான்ஸ்டர் வருது. என்னடா அதுன்னு பாக்குறான். அது பார்த்தா ஸ்லைம். என்ன ஸ்லைமான்னு பாக்குறான். ஸ்லைம் அவனை பாக்குது, ஹிரக்கன் ஸ்லைமா பாக்குறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டேய் என்னடா கிண்டல் பண்றீங்களா? ஸ்லைம் ஒரு லோ லெவல் மாஸ்டர், இந்த இடத்துல அது என்னடா பண்ணுதுன்னு கத்துறான். எலும்பு குடுமண்டையன் ஜாக் ரோஸ் எஜமா பொறுமன் புடிச்சுக்கிறானுங்க. ஹிரக்கன் கத்துன கத்துல அந்த ஸ்லைம் நெருப்பா சேஞ்ச் ஆகுது. என்ன நெருப்பான்னு பாக்குறான். அப்ப வெயிட் பண்ணி இது ஸ்பிரிட் டைப் மான்ஸ்டரா? அப்ப இங்க இருக்கத்துல ஸ்பிரிட் டைப் மான்ஸ்டரான்னு பாக்குறான். ஸ்பிரிட் டைப் மான்ஸ்டர் இது வார்லாட்லயே ரொம்பவே ரேரான மான்ஸ்டர். இது எல்லாம் காலி பண்ணும்போது கிடைக்கிற டிராப் ஐட்டத்தை வச்சு நீங்க எலமெண்ட் ஐட்டத்தை ரெடி பண்ணலாம். அதனால இது ரொம்பவே பாப்புலர். அதுக்கப்புறம் நான் ரொம்பவே பணக்காரனா ஆக போறேன்டான்னு பயப்புள்ள மூஞ்சிலே தெரியுது. எந்த அளவு குதூகலமா இருக்கான்னு. எலும்பு கூடு மண்டியனுங்களா, ஒருத்தவனையும் விடாதீங்கடான்னு சொல்றான். நம்ம மண்டியனுங்க இப்ப பாருங்க எஜமான் அட்டாக் பண்ண போறானுங்க. அப்ப அந்த ஸ்லைம் பயந்துகிட்டு, இருடா நான் எங்க அண்ணனை கூப்பிடுறேன்னு கீன்னு கத்துது. அப்ப அந்த இடம் அப்படியே அதிர்து. அப்படியே சுத்தி பாக்குறான், என்னடா அதுன்னு பாக்குறான். அப்ப அந்த சைடு செவுத்த உடைச்சிக்கிட்டு சாலமண்டர் லெவல் 70 வருது. இது ஒரு மிட் ரேங்க் ஸ்பிரிட் மான்ஸ்டர். அந்த ஸ்லைம் இப்ப வாட எங்க அண்ணா வந்துட்டான்னு முறைக்குது. அந்த சாலமண்டர் பாக்குறான். அப்போ அந்த சாலமண்டர் நெருப்ப கக்குது. யாருடா என் தம்பி மேல கை வச்சான்னு. டே தப்பிங்கடான்னு தப்பிக்கிறானுங்க. அப்படியே போய் அந்த சைடா விழுறானுங்க. என்னடா இது ஃபுல்லா நெருப்பால அட்டாக் பண்ணுது. சரி வேற வழியே இல்ல, இது பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள முடிச்சிடுவோம். இப்ப இதை யூஸ் பண்ணுவோம். அப்படியே கையில ரெட் கலர்ல மேட்னஸ் சிலிம் யூஸ் பண்றான். எலும்பு கூடு மண்டையம் மேலேயே அப்படியே போன் ஹார்மர் யூஸ் பண்றான். கடைசியா பிளாக் ஆர்க் ஸ்கல், நான் ரொம்பவே காசு கொடுத்து வாங்கினது. எலும்பு கூடு மண்டைய ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்குன்னு யூஸ் பண்றான். அப்படியே எலும்பு கூடு மண்டைய ஸ்கெலிட்டன் நைட்டா எவால் ஆகுறான். மண்டையனோட காஸ்டியூம் வேற லெவல் இருக்கே. இப்ப அப்படியே ஸ்லைம் அப்புறம் சாலமண்டர்லாம் கீன்னு பயந்துகிட்டு கத்துதுங்க, என்னடா இதுன்னு. அப்படியே மண்டையன் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சு கத்திய நீட்டி, நான் உங்க கதைய முடிக்கிறேன்டான்னு சிங்கன் மறைஞ்சி அதுங்க கிட்ட போய் பீஸ் பீஸா கட் பண்ணிட்டு நிக்கிறான். இது எப்படி இருக்கு என்னோட ஸ்கெலிட்டன் நைட்டுன்னு ஹிரக்கன் பாக்குறான். இப்ப அப்படியே ஹிரக்கன் முன்னாடி 3 சாலமண்டர் நிக்கிது. அந்த சாலமண்டர் மான்ஸ்டருக்கும் ஹிரக்கனுக்கும் சண்டை. அப்படியே சாலமண்டர் மான்ஸ்டர் ஃபயர் யூஸ் பண்ணுது. அது சரி ஒரு கை பாத்துடலான்னு நான் உன்னை தேர்ந்தெடுக்கிற எலும்பு கூடு மண்டையான்னு கத்துறான். ரோஸ் ஹான்னு வாய பொழந்துகிட்டு பாக்குது. எலும்பு கூடு மண்டைய அப்படியே பறந்து போய் மொத்தத்தையும் பீஸ் பீஸா வெட்டி காலி பண்றான். ஹிரக்கன் பாத்துக்கிட்டு இருக்கான். வாவுன் ரோஸ் பாக்குது. ஹே பாத்தீங்களா ஐயா யாரு? எலும்பு கூடு மண்டையும் போஸ்டரா மாயாவி ஜாக் ரோஸ். டேய் சூப்பர்டா, நீ கலக்கிட்டடா, கெத்தா இருந்துச்சுன்னு சொல்றானுங்க. இந்த மாதிரிதான் வாழ்க்கையை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம பின்னாடி இருந்து அவங்கள காலி பண்றது எவ்வளவு ஜாலியா இருக்கு. இததான் நான் எதிர்பார்த்தேன். கனவுலே சம்மர் கேம்ப் போட்டுட்டான். இப்ப நான் எலும்பு கூடு மண்டையனை அப்கிரேட் பண்ணிட்டேன். அதனால அவன் எனக்கு பதில் அவன் வேட்டையாடுவான். அது மட்டும் இல்லாம சாலமண்டர் எசன்ஸ் ரொம்பவே முக்கியமானது. நான் எதிர்பார்த்ததை விட இதை வச்சு நான் எல்லாம் அப்கிரேட் பண்றதுக்கான செலவையும் அதுவே பார்த்துக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு நான் இதே ஃபாலோ பண்ணணும். என்னோட எல்லா எலும்பு கூடு மண்டையனும் அப்கிரேட் பண்ற வரைக்கும் பிளான் போடுறான். சரி நம்ம போவோமா? நம்ம பாஸ் மான்ஸ்டரை கிளியர் பண்ற வரைக்கும். கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பருங் ஃபாரஸ்டுக்கு போறோம். ஹுரேன்னு கத்துறான். மண்டையனுங்களும் ஹுரே ஹுரே ஹோஹோன்னு கத்துறானுங்க. 1 மணி நேரம் கழிச்சு தலையிலே கை வச்சுக்கிட்டு, எனக்கு தெரியும்டா இது இவ்வளவு ஈஸியா இருக்குதுன்னு. எப்படி இவ்வளவு ஈஸியா இருக்கும் போதே நான் நினைச்சேன், அப்பவே நினைச்சேன்டா. ஹிரக்கன் முன்னாடி இன்ஸ்டன்ட் டஞ்சன் இருக்கு.
அடைச்ச மறுபடியுமா இன்ஸ்டன்ட் டஞ்சன் இங்கேயுமா? கண்டிப்பா எனக்கு சுத்தமா தெரியாது உள்ள என்ன இருக்குன்னு. அதே மாதிரி நான் உள்ள போயிட்டேன்னா திரும்பி வரவும் முடியாது. அப்படியே நான் செத்துட்டேன்னா என்னால 2 நாளைக்கு விளையாடவும் முடியாது. இந்த 2 நாள்ல தண்டர் ஹண்டர் இல்லனா ரெட்புல் மெயின் கோஸ்டுக்கு முன்னாடி போயிடுவாங்க. இப்போதைக்கு என்னால வேற எங்கேயும் போக முடியாதே, வேற வழியே இல்லையே. எஜமானுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்படிதான்னா உள்ள வரண்டா, நாயகன் மீண்டும் வரான், நான் என்னோட அதிர்ஷ்டத்தை நம்புறேன்டான்னு பயப்புள்ள உள்ள போறான். இப்ப அப்படியே இன்ஸ்டன்ட் டஞ்சனுக்குள்ள த்ரோன் ரூம்குள்ள போறான். அந்த டஞ்சனுக்குள்ள போனதும் ஃபுல்லா மாவீரர்கள் சிலையா இருக்குது. இங்க ஃபுல்லா வீரர்கள் சிலையா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கைவிடப்பட்ட கோவிலா இருக்கும். இங்க இருக்கிற எல்லா சிலையிலயும் பிளேட் மார்க் இருக்கு. ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கேன்னு அப்படியே பார்த்துட்டு முன்னாடி பாக்குறான். பார்த்துட்டு அது வந்து செம்ம ஷாக் ஆகுறான். அப்ப அவன் முன்னாடி சேர்ல ஒண்ணு உக்காந்துகிட்டு இருக்கு. அது அப்படியே எழுந்திருக்குது. ஓ இல்லன்னு கத்திக்கிட்டு எலும்பு கூட மண்டையிலகிறா, சீக்கிரமா டிஃபென்ஸ் மோடுக்கு போங்கடான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே அந்த சேர்ல இருக்கிறது எலும்பு கூட மண்டையனுங்களை காலி பண்ணிடுறான். அப்படியே மண்டையனுங்க காலி ஆயிடுறானுங்க. அடச்ச, நான் எதிர்பார்க்கல இது இங்க இருக்கும்னு. இதுதான் ஸ்பிரிட் நைட் லெவல் 80. இந்த மான்ஸ்டர் தான் ஹையஸ்ட் குவாலிட்டி பேட்டில் ஏஐ கொண்டது. நான் இதை என்னோட பாஸ்ட் லைஃப்லயும் சந்திச்சிருக்கேன். நான் இப்ப இருக்கிற இதே லெவல்ல தான் பார்த்தேன். அந்த டைம்ல என் கூட மொத்தம் ஹாவ்மாஸ் கில்டு மெம்பர்ஸும் இருந்தாங்க. ஆனா அவனுங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டான். அந்த டைம்ல வேற வழி இல்லாம நான் கிவ் அப் பண்ணிட்டேன். ஆனா இந்த வாட்டி அது கண்டிப்பா நடக்காது சொல்லிட்டு அப்படியே எலும்பு கூடு மண்டியனுங்களை மறுபடியும் சம்மன் பண்றான். அப்படியே மண்டியனுங்க வரானுங்க. இப்ப நம்ம ஸ்டார்டிங்லயே ஃபுல் ஃபோர்ஸ்ல அவனை போய் அட்டாக் பண்ணணும்னு சொல்றான். அப்படியே எல்லாம் டீமா சேர்ந்து போறானுங்க அட்டாக் பண்ண. அப்படியே ஸ்பிரிட் நைட் வந்து அவனோட ஸ்வாடை எடுத்து அட்டாக் பண்றான். அப்படியே ஜாக்கு காலி ஆயிரும். ரோஸ் ஹிராகன் எலும்பு குடும்பண்டியனுங்க அதுல இருந்து டாஜ் பண்ணி அப்படியே பறந்து போயிடறானுங்க. கொய்யால ஒன்னேன்னு அப்படியே ஒரு அட்டாக் பண்றான். ஸ்பிரிட் நைட் வந்து பிளாக் பண்றான். ரோஸ் பின் சைடா போய் ஒரே குத்து குத்துறான் அதோட இதயத்திலே. எச்சம்மா பாத்தீங்களா எப்படின்னு கேக்குறான். டே எட்ட போடா, தப்பிச்சு போடான்னு கத்துறான். அப்ப அப்படியே ரோஸ் அடிச்சு காலி பண்ணிடுறான். ஹிராகனும் எலும்பு கூடும் மண்டியனுங்களும் அப்படியே பறந்து வந்து பின்னாடி லேண்ட் ஆகுறானுங்க. ஸ்பிரிட் நைட்டோட இதயத்தை தாக்கறதுனால அவனுக்கு பெரிய பாதிப்பு உண்டாக்காது. அப்ப ஸ்பிரிட் நைட் அப்படியே ஹிராகன் கிட்ட வருது. நான் இப்ப என்ன பண்றது? சாதாரண எலும்பு கூடு மண்டையிலுங்களும் சரி கோலமும் சரி இவனுங்களால இங்க எந்த ஒரு யூஸும் இருக்காதே. இப்போதைக்கு வேற வழியே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன பைத்தியம் கீத்தி ஏதா பிடிச்சிருக்கா என்ன? அப்படியே ஹிராகன் திரும்பி பாக்குறான். எதுக்கு உன்னை விட 4 மடங்கு பெருசா இருக்கிறது கூட முன்னாடி போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? ஓ அதுவா, எனக்கே தெரியல. அப்படியேதான் நான் காரணம் சொல்லணும்னா நான் இன்னைக்கு தோக்கடிக்கலன்னா எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாதுன்னு நினைச்சுப்பேன். எப்படி? நிஜமா இதெல்லாம் ஒரு காரணமா? முட்டாளுன்னு சொல்றான். பிளாஷ்பேக்க நினைச்சு பார்த்துட்டு அதேதான் நான் எப்பத்துல இருந்து இந்த கேமை யோசிச்சு பார்த்து விளையாட ஆரம்பிச்சிருக்கேன்னு அப்படியே ஸ்பீடா ஓடி வந்து அட்டாக் பண்றான். இவனை என்னால மொத்தமா அடிச்சு காலி பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் இவனை கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு டேமேஜ் பண்ணுவேன். அதேதான் இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா இது வேலை செய்யும். அப்ப அந்த ஸ்பிரிட் நைட் வந்து அட்டாக் பண்ணுது அதோட ஸ்வாடாலேயே. அவன் அட்டாக் பண்றது வேகமா இருக்கு, இன்னும் வேகமா அட்டாக் பண்றான். அப்படியே அந்த ஸ்பிரிட் நைட் ஒரே அடி அடிக்குது. ஹிராகனுக்கு அப்படியே பிளட் வருது. அது வெறும் உன்னை ஏமாத்துறதுக்கு தாண்டான்னு சிரிக்கிறான். அப்ப அப்படியே எலும்பு கூடும் மண்டியம் பின்னாடி வந்து அடிச்சு அதோட ஒரு கைய கட் பண்ணிடுறான். அப்படியே அதோட ஒரு கை தனியா பறந்து போய் விழுது. எலும்பு கூடும் மண்டியம் அப்படியே ஹிராகன் சைடு வந்து லேண்ட் ஆகுறான். ஆல்ரைட், இன்னைக்கு இவனை நம்ம தோக்கடிக்கலன்னா நமக்கு நைட்டு சாப்பாடு கிடையாதுடான்னு சொல்றான். அப்படியே 2 பேரும் போஸ்ட் தரானுங்க எங்க வந்து யாரு கிட்டன்னு. இப்ப அப்படியே சுறா பள்ளத்தாக்கு வில்லேஜ் காட்டுறாங்க. அங்க கில்லர் சீஃப் அவனோட ஆளும் கூட நடந்து வந்துகிட்டு பேசிக்கிறானுங்க. இந்த வில்லேஜ் நம்ம எதிர்பார்த்ததை விட பெட்டரா இருக்கு. அதுக்கு ஹெல் வந்து கண்டிப்பா அது ரெட்புல்லோட கண்ட்ரோல்ல இருக்கு இந்த ஏரியா. அது மட்டும் இல்லாம நல்ல சப்ளைஸ் வருது, நல்ல வழிய ரெடி பண்ணி இருக்கோம், அதனால சப்ளைஸ் காலி ஆகாதுன்னு சொல்ற. ஓ அப்படியான்னு கேக்குறான். அப்ப நான் ஹாவ்மாஸ்க்கு இங்கேயும் வருவானா ஆர்வமா இருக்க. அடைச்ச இவன் திருந்தவே மாட்டான்டா.
கில்லர் ஜெஃப், நீ நிஜமாலே பைத்தியம் ஆயிட்ட ஹாவமஸ்கால. எனக்கு சுத்தமா புரியல. அவன் லோ லெவல் மான்ஸ்டரை தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றா. கண்டிப்பா அது லோ லெவல் மான்ஸ்டர் தான் நமக்கு, ஆனா ஹாவமாஸ்க்கு அது ஹை லெவல். இந்த கேம் நிஜமாலே வலி உணர வைக்கும். அப்படி யாராவது அவனை விட பலசாலியா இருக்கிற மான்ஸ்டரை சேலஞ்ச் பண்றானா அவன் 2 விதமான ஆளா இருப்பான். ஒன்னு அவன் பைத்தியக்காரனா இருப்பான், இல்லனா அவன் இயற்கையாவே ஒரு மாவீரனா இருப்பான். இதுல ஹாவமாஸ்க் 2மேன்னு சொல்றான். இப்ப அப்படியே ஹிராக்கன் ஸ்பிரிட் நைட் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ரோஸ் அண்ட் ஜாக்க எதுவும் பெருசா பண்ணலன்னு பயப்புள்ளைங்க ஃபீல் பண்றானுங்க.